தமிழ் மக்களுக்கு வணக்கம். கரூரில் நேற்று நடந்த அந்த சம்பவம், அந்த துயரச் சம்பவம், அதில் மரணித்தவர்கள், இந்த தகவல்கள்லாம் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் இன்று காலை பார்த்தோம்னாக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூரில் அந்த மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று அவர்களை எல்லாம் சந்தித்து, பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியவர்களும் இல்லாமல் அங்கே சுற்றி வந்தார்களே, இவங்க தான் வந்துடுறாங்களே வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ரெஸ்ஸு கூடிய பொழுது தேவையே இல்லாமல் அவரிடம் விஜய்க்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை சொல்ல நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் ரொம்ப தெளிவாக, இந்த பாருங்கள், இது மாதிரியான ஒரு சூழலில் ஒரு கட்சியின் தலைவர் இன்னொரு கட்சியின் தலைவருக்கு அறிவுரை கூறுவது அப்படின்றதெல்லாம் சரியாக இருக்காது. இது மாதிரி முதல்ல அரசியல் செய்கிறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அவர் இன்னும் இதுக்கும் சந்திக்கலையே, அந்த மக்களை சந்திக்கலையே, விஜய் சந்திக்கலையே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விஷமத்தனமாக கேள்வி கேட்ட பொழுது அதுக்கும் அவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்த பாருங்கள், ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. இந்த துயர சம்பவத்தில் இறந்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அதில் அரசியல் செஞ்சுக்கிட்டு யார் யார் என்னென்ன மனநிலையில் இருப்பாங்க கூட நமக்கு தெரியாது. அவர் ஏன் வரல, எதுக்கு வரலன்னு இது மாதிரியான கேள்விகளே தவறான கேள்விகள். முதல்ல இங்கே இருக்கவங்களுக்கு முதல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கணும், நிவாரணம் வழங்கணும். இதையெல்லாம் தான் நம்ம முதல்ல பார்க்கணுமே தவிர்த்து அதை கடந்து அரசியல் பேசுவது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர் இது மாதிரியான சூழ்நிலையை எப்படி கொண்டு செல்ல வேண்டுமோ அதற்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஏன் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காணொலியை நீங்களே பாருங்கள். சம்பந்தப்பட்டவர் அந்த மக்களை பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் நேற்று இது வரைக்கும் அவங்க கட்சியில் அவரை பார்க்கலைங்கிற வருத்தத்தை அவங்க சொல்கிறாங்க. சொல்கிறேன், மதிப்பு முடியாத, விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். இதுதான் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அனுபவஸ்தர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர், அவருக்கான அழகு. இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறதுக்கான காரணம் ஏன் வருது தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை தூக்கி பிடிக்கணுன்றதுக்காகலாம் இல்லை. இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, விஜய், என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் கார்னர் செய்யப்படுகிறார். அதாவது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் விஜய் தான் காரணம் என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இங்கே முயற்சிகள் நடைபெறுகிறது. இது தவறு அப்படின்றதை சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் இதை நான் எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். இங்கே விஜய் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கணும்னு சொல்கிறோம். ஆமாம், தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கணும். ஏன்னா அவர் அந்த கட்சியுடைய தலைவர் அப்படின்ற நிலையில் அந்த கட்சியுடைய ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சூழலில் கண்டிப்பாக அவர் அதுக்கு அந்த தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கணும். ஆனால் அதை கடந்து அவர் திட்டமிட்டு அதை செய்திருப்பார் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இது அயோக்கியத்தனம். இந்த நரேட்டிவை கட்டமைப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முழுவதுமாக கட்டமைப்பது இந்த திமுக சார்பு ஊடகங்கள். இவர்கள் பிணம் தின்னி கழுகுகள் போல இதை வைத்து என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள். திமுக காரங்களெல்லாம் வச்சு பொதுமக்கள் மாதிரி பேச வைக்கிறது, அவங்களெல்லாம் கருத்து சொல்ல வைக்கிறது. இந்த மாதிரி ஆரம்பித்து இவர்கள் செய்யக்கூடிய அசிங்கங்கள், டிராமாக்களுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஜோதிமணி அந்தம்மா பார்த்திங்கன்னா அப்படியே ஓடி போகுது. இது சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படியே ஓடி போகுது. எதுக்கு ஓடி போகுது? ஏர்போர்ட்டுக்குள்ளே போனாலும் போர்டிங் பாஸ் வாங்கி உட்கார வச்சு அதுக்கப்புறம் தானே அவங்க பிளேனில் அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறம் பிளேன் போய் திருச்சியில் இறங்கணும், அங்கேருந்து நீ கரூர் போகணும். நீ இங்கேருந்தே ஓடி போயிடுவியா? இல்லை ஃபுட்போட்டில் ட்ராவல் பண்ண போறியா பிளேனில்? இல்லை நீ ரன்னிங்கில் ஏற போறியா? எதுக்கு இந்த நாடகம்? அதாவது ஒரு அசம்பாவிதத்தை வைத்து எப்படியெல்லாம் விளம்பரம் தேடலாம்னு நினைக்கிறதுக்கு பாருங்கள். இதை விட ஒரு கேவலம், அசிங்கம் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நேற்று அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது விஜய், அதாவது நாமக்கல்லில் பேசும்பொழுது விஜய் அதிமுகவையும் சாடுகிறார். இதற்கு முன்னால் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக எங்கே இருக்கிறது என்று கூட கேட்டார். அப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பதிலும் சொல்லியிருந்தார். தம்பி, நீங்கள் 1.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு நீ கட்சி ஆரம்பித்து, இன்னுமா உங்களுக்கு தெரியல அதிமுக எங்கே இருக்கிறது, அதன் தலைமை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்றதையும் அவர் கேட்டார். ஆனால் அதோடு நிறுத்திக்கிட்டார். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் பெருந்தன்மையோட இன்னைக்கு காலையில் அங்கே நின்று இதை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த நரேட்டிவையே மாற்றினார். இது என்ன எதிர்பார்ப்பின் அடிப்படையிலா, கூட்டணி அப்படின்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் என்றால் சத்தியமாக கிடையாது. கூட்டணி நடக்கும், நடக்காமல் போகும், அதை பற்றி நமக்கு என்ன கவலை? இந்த இடத்துல கூட்டணி பேசுவது தான் சரியா, இல்லை இந்த எதிர்பார்ப்புடன் வருவதுதான் சரியா என்றால் இல்லை, மனிதாபிமானத்துடன் செயல்படுவது தான் சரி. ஆனால் அப்படியே எதிர பாருங்கள், திமுக எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். அவன் அங்கே அந்த பாபா மர்கையா
அவன் வந்து நின்ட்டான் அன்பில் மகேஷ். அவன் வந்து நின்றுட்டு அப்படியே அழறான், அப்படியே நாடகம் போடுறான், கண்ணில் தண்ணியே வர மாட்டேங்குது. அவன் அழறா மாதிரி அழறான், விசும்புறான், என்னென்ன ட்ரிக்கெல்லாம் பண்ணுறான் பாருங்க. அதாவது இவனுங்களை மாதிரியான டெகால்ட்டியில் நாம் இன்றைக்கி நேற்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவனுங்க எங்கெங்கே எப்படி டிசைனாக டைப்பாக பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா? இவனுங்க இந்த நாடகங்களை போடும்பொழுது தான், அதாவது இந்த ஓவராக அப்படியே உணர்ச்சி வயப்படுற மாதிரி இந்த நாடகங்களை போடும்பொழுது தான் இவங்க மேலே சந்தேகம் கூடுகிறது, கூட வேண்டும். இங்கே தான் நான் விஜய் அவர்களுக்கு ஒன்றை உணர்த்த நினைக்கிறேன், புரிய வைக்க நினைக்கிறேன். என்ன தெரியுமா? திமுக உங்களுடைய அரசியல் எதிரின்னு சொன்னீங்க. திமுக மனித குலத்திற்கே எதிரி, இதுதான் உண்மை. அது மீண்டும் நிறுவனமாகிருக்கு. இவங்களுடைய அசிங்கமான அவங்களுடைய ஐடி விங்காக இருக்கட்டும், அவங்க சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பரப்புரைகள் எல்லாம் எடுத்து பாருங்கள். அதாவது இப்படியான ஒரு துக்க நிகழ்வில் கூட எப்படியெல்லாம் ஆதாயம் தேடலாம் என்று அலையக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் இருக்குது பாருங்கள், கேவலமான எண்ண ஓட்டம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன, நியாயமான சந்தேகங்கள். சந்தேகமே கேட்கக்கூடாதுலாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. சந்தேகம் வந்தால் கேட்போம். எப்படி செருப்புகள் வீசப்பட்டது திடீரென்று? செந்தில் பாலாஜி குறித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது செருப்புகள் வீசப்படுகிறது. ஏன்? யார் திட்டமிட்டு ஊடுருவினாளர்கள் அங்கே அப்படின்ற கேள்வி வருது. ஏன் கற்கள் வீசப்பட்டதாக தகவல் வருது? எப்படி கற்கள் வீசப்பட்டது? யார் வீசினார்கள்? இது குறித்த விசாரணைகள் நடைபெறும் அப்படின்னு நம்புவோம், சரியா? ஆனால் இவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையால் சுதந்திரமாக செயல்பட முடியுமா என்றால் முடியாது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, டிஜிபி அவர்கள் சொல்கிறார், ஆயிரக்கணக்கில் நாங்கள் போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்தோம் என்று. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நேரடி சாட்சிகள் சொல்கிறார்கள், ஒரு 300 போலீஸ் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு. இது எது உண்மை? எப்படி தெரிந்து கொள்வது? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்பொழுது அவர் சிஎம் சார், அதுக்கப்புறம் அவர் ஸ்டாலின் சார், இப்படியெல்லாம் பேசுகிறதுனால பிரயோஜனமே இல்லை விஜய் அவர்களே. அவங்க அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட உங்களிடம் காண்பிக்க மாட்டார்கள். இவர்களிடம், இந்த அசிங்கம் பிடித்த ஜென்மங்களிடம் நீங்கள் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பதே தவறு. நீ கேட்கணும், ஸ்டாலின் உன்னதான் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதியாக உட்கார வச்சுருக்காங்கல்ல, நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கூட்டம் நடத்தினால் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன்னது கடமை. ஏனென்றால் அப்படியான கூட்டங்களை நடத்துவது எங்கள் உரிமை. இது ஜனநாயகம் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை. அதை விட உன்னுடைய காவல்துறைக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கணும். ஏன் நீயும் உன் உதவாக்கரை மகனும் வந்தால் அப்பொழுதெல்லாம் நீங்கள் 5000 போலீஸ், 6000 போலீஸ், 8000 போலீஸ், ஸ்டாலின் இங்கேருந்து சைக்கிள் ஓட்டிட்டு போகிறது, அதுவும் என்ன மோட்டரை வச்ச சைக்கிள், என்னை மிதிச்சுட்டு போவாருன்னு நினைக்காதீங்க. மோட்டரை வச்ச சைக்கிள், இந்த மோட்டரை வச்ச சைக்கிளில் போய் சீன் காட்டுறதுக்கு இங்கேருந்து 3000 பேர் போலீஸ் பாதுகாப்பு, இப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நீங்கள் ஏன் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு எதிர்கட்சி, அவங்க வந்து இன்றைக்கி வர கட்சியாக இருக்கட்டும், இல்லை நேற்றுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தால் என்ன, அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதனால தானே அனுமதி பெறுகிறோம், அதனால தானே நீதிமன்றத்துக்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கேட்குறாங்க, அறிவாளிகள் மாதிரி, அது எப்படி 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. 10,000 பேர் வருவாங்கன்றது ஒரு குத்துமதிப்பாக நம்ம சொல்லக்கூடியது தான். இதெல்லாம் டிக்கெட்டாக கொடுக்குறோம், ஒருத்தர் தான் வர முடியும், 2 பேர் தான் வர முடியும்னு பாஸ் போட்டு டிக்கெட் கொடுக்குறோமா? பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம் கூட்டத்துக்கு. தோராயமாக 10,000 பேர் வரலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதையும் தாண்டி வருகிறார்கள் அப்படின்னு வச்சுப்போமே. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் கேட்குறாரு. ஏங்க 4 கூட்டம் நடந்திருக்குங்க இதுக்கு வரைக்கும் விஜயோட, அந்த 4 கூட்டத்தில் வந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் ஒரு அளவுகோலை ஏற்படுத்தியிருக்கலாம்ல. காவல்துறை அதைத்தான் செய்ய வேண்டும். அதை இந்த காவல்துறை செய்திருக்கிறதா என்றால் இல்லை, செய்யக்கூடாது என்று அழுத்தம் வந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த காவல்துறை சிறப்பாக செயல்படக்கூடிய காவல்துறை தான். இதே எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்தில் ஒரே ஆண்டில் 37,000 போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த தூத்துக்குடியில் நடந்த ஒரு போராட்டத்தை தவிர்த்து மற்ற அத்தனை போராட்டங்களும் பார்த்தீங்கன்னாக்க எந்த தடையும் இல்லையே. சரி, அதை கூட விடுங்க. அந்த கொரோனா காலத்தில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட இந்த மாதிரியான கெடுபிடிகள் இல்லையே. கொரோனா காலத்திலே இல்லாத கெடுபிடிகளை நீங்கள் இங்கே போடுகிறீர்கள். என்ன, கையை உயர்த்தக்கூடாது, விரல் காண்பித்து சைகை செய்யக்கூடாது, இப்படின்ட்டுலாம் நீங்கள் மாட்டுக்கு போடுறீங்க கண்டிஷன். இதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இதில் மற்றவங்களை பார்த்து பாசிசம் பாயாசம்னு சொல்கிறீங்க. நீங்கள் யார்? ஒட்டுமொத்த சர்வாதிகார எண்ணமும் உங்களிடம்தான் இருக்கிறது.
இதில் எப்படியாவது விஜயை நீங்கள் கார்னர் பண்ண பார்க்குறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்று மட்டும்தான். விஜய் இன்றைக்கு அவரை நீங்கள் கார்னர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது விஜய்க்கு தார்மீக பொறுப்பு இருக்குது, அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சில பேருடைய தவறுகளும் இருக்குது, அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் அவரை நீங்கள் இதை வைத்து கார்னர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தார்மீக ஆதரவு நாங்கள் விஜய்க்கு தான் கொடுப்போம். அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே போல் விஜயும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் வந்து என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். அவங்க அனுமதிக்கலை. நீங்கள் அந்த மருத்துவமனையில் போய் அந்த பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கணும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவங்க அனுமதிக்கலை அப்படின்றது தான் எனக்கு வரக்கூடிய தகவல். அந்த தகவல் உண்மை என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அங்கேயே உட்காந்துருக்கணும். நீங்கள் என்ன அனுப்பாமல், நீங்கள் என்ன அனுமதிக்காமல் நான் இங்கேருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், ஆச்சா போச்சான்ட்டு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதெல்லாம் ஓகே. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு கூடுதல் பாதுகாப்பை போட்டு நான் செல்வேன் மருத்துவமனைக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தால் அவங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். மிஞ்சி மிஞ்சி போனால் கைது பண்ண போகிறாங்க, அவ்வளவுதானே. டிஃபை பண்ணணுங்க. டிஃபை பண்ணி திமிரி எழுந்து இவர்கள் எதிர்த்து நீங்கள் போராடினால்தான் நீங்கள் தலைவராக பரிமணிக்க முடியும். அப்படி தான் வந்தாங்க. இந்திரா காந்தியவே அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் தானே பண்ணுற, கையில் விளங்க மாட்டு, நீ விளங்க மாட்டான் தான் நான் வெளில வருவேன், விளங்க மாட்டேன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னா கையில் விலங்கு அந்த சங்கிலியோட விளங்க மாட்டோன்னா அந்த சங்கிலி விலங்கோட கை வெளில வந்து அவங்க உட்காடுறாங்க. எங்கே? ஒரு ரயில்வே கேட்டு, ரயில்வேக்கு கிராஸ் பண்ணுறதுக்காக, ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணும்போது நேராக வந்து அந்த இது மேலே உட்காந்துக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மைல்கல் மேலே உட்காந்துடுறாங்க. ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கிறது. ஒரு தலைவராக உடனேயே அவர் பார்க்கப்படுகிறார். அதாவது தடைகளை உடைக்கின்ற தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தை தாக்குறாங்க. திமுககாரங்களுக்கு என்றைக்கும் மனசாட்சியும் கிடையாது, மனிதாபிமானம் கிடையாது. ஒரு பெண் என்று கூட பாராமல் ஒரு எதிர்கட்சி தலைவரை தாக்கி சேலையை இழுக்கிறார்கள், பிடித்து இழுக்கிறார்கள், தலைமுடியெல்லாம் அப்படியே பிடிச்சி பிக்கிறாங்க. அந்த தலைவரி கோலத்தோட வெளியில் வந்து அவங்க சொல்கிறாங்க, இதை பாருங்க இந்த மாதிரி சட்டமன்றத்தில் செய்கிறாங்க, ஒரு பெண் என்றும் பாராமல் நான் தாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு தலைவராக அவர் உயர்ந்து நிற்கிறார். இதுபோல இந்த இடத்திலும் நீங்கள் நான் அவர்களை சந்திக்காமல் வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கணும். இதே அட்வானி, எல்கே அட்வானி 1998 கோவை குண்டுவெடிப்பு நடைபெற்ற பொழுது சந்தானம் அப்பொழுது இருந்த கலெக்டர் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் வந்து உடனே ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்க, நீங்கள் கிளம்பிடுங்க, இங்கே நிலவரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. முடியாது என்கிறார் அட்வானி. அந்த மருத்துவமனை எங்கே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததோ அந்த மருத்துவமனைக்கும் சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விட்டு தான் அவர் வந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தலைவர் என்பவர் அதை உடச்சிட்டு வரணும். எனக்கு புரியுது, உங்களுக்கு நிறைய நெருக்கடியை கொடுத்தாங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாங்க, இது எல்லாம் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா இது எல்லாமே திட்டமிட்ட சதி. உங்களை இந்த சம்பவத்தை வைத்து உங்களை அசிங்கப்படுத்த வேண்டும், உங்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்ட சதிதான். ஆனால் அதையும் கடந்து நீங்கள் எப்படி தலைவராக உருவெடுக்கிறீர்கள் அப்படின்றதுல தான் வந்து ஒட்டுமொத்த உங்களுடைய அந்த அரசியலே இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு கசப்பான அனுபவத்தின் மூலம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பது வருத்தம் அளிக்கிறது என்றாலும் கூட, இனியாவது திமுக என்பது தீய சக்தி என்று ஏன் சொல்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இறுதியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். எம்ஜிஆர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, யார் வேண்டுமானாலும் எம்ஜிஆராக வரலாம். ஆனால் எம்ஜிஆர் என்பவர் வருவதற்கு எப்படியெல்லாம் அவர் சிரமங்களை எதிர்கொண்டிருப்பார் என்பதனை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள். திமுக என்கிற தீய சக்திக்கு எதிராக அந்த ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை ஆட்சிப்பிடத்தில் அமர்த்தி கடைசி வரைக்கும் திமுகவில் கூப்பில் உட்கார வைப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே போல் அதிமுக எங்கே இருக்கிறதுன்னு கேட்டீங்க. அதிமுக இங்கே தான் இருக்கிறது விஜய் அவர்களே, உங்கள் அருகில் தான் இருக்கிறது. எதற்காக தெரியுமா? உங்களை ரவுண்டு கட்டுறாங்க, கார்னர் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஆதரவாக எந்த இடத்தில் பேச வேண்டுமோ, எவ்வளவு பேச வேண்டுமோ அவ்வளவு பேசுவது என்பது தான் அறம். அப்படி அறம் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கம்தான் அதிமுக. நீங்கள் எங்களை பழிக்கலாம், அது அரசியல். ஆனால் அதை கடந்து மனிதாபிமானம் என்று வரும்பொழுது அந்த இடத்துல அதிமுக ஆஜராகும். அதே போல் எம்ஜிஆராக நீங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமாக இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் சாதாரணமாக வந்து விடவில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க.
ஒரு எம்ஜிஆர் உருவாவதற்கும் ஒரு செல்வி ஜெயலலிதா உருவாவதற்கும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள் அதன் பின்னால் இருக்கிறது அப்படின்றதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளோ ஈஸி கிடையாது. கூட்டம் கூட்டிட்டா எம்ஜிஆர் கிடையாது. திமுக செய்யக்கூடிய அத்தனை தகுதித்தங்களையும், திமுக செய்யக்கூடிய அத்தனை சதி வேலைகளையும் எதிர்கொண்டு, அதையும் கடந்து, அதையும் மீறி வெற்றி கொண்ட ஒரு மாபெரும் சக்தி எம்ஜிஆர். அதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.